ஊர்லலாம் பகை இல்ல கோர்ட் கேஸ்ன்னு இருக்கும், அங்க சிலருடைய எதிர்ப்பு எங்களுக்கு இருக்கு, பயமா இருக்கு. இப்படிலாம் இருந்ததுன்னா அதற்கான மிகப்பெரிய தீர்வாக ஒரு ஆலயம் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா தோராயமா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அச்சிறுபாக்கம்னு வரும். அச்சு அறுத்த பாக்கம், அதுதான். எல்லாருக்குமே இப்ப திருச்செந்தூர் போறதுல ஆர்வம் இருக்கு. திருச்செந்தூர்ல லட்சமா பக்தர்கள். அவன் கலியுக வரதனா இருக்கின்றான், வரப்பிரசாதி முருகப்பெருமான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா திருச்செந்தூருக்கு ஒரு ஒப்பான தலம் இங்க இருக்கு. சிவபெருமான் தான் முதலில் வேலை கொடுக்கின்றார், அதை சக்தியானவள் பெற்று பராசக்தி முருகனுக்கு கொடுக்கின்றார். அப்ப 2 பேர் கரம் பெற்ற சக்தி வேல். அப்ப சிக்கலில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு போய் சமஹாரத்துக்கு வரப்போறார். நாகப்பட்டினம் சிக்கல் அங்கே இருந்து வரும் பொழுது வழியில் வேல் பூஜை செய்ய முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வேலாயுதத்தோடு இருந்த தலம்தான் பெரும் பேரு கண்டிகை. வேல் இருந்தா வீட்டுல முருகனே இருக்கிறதுக்கு சமம். அப்ப காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும், கண்டிப்பா விளக்கேத்தி வச்சு, அபிஷேகம்லாம் முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா கூட பேசிக்கா ஒரு விளக்கேத்தி வைத்து நம்ம சாப்பிடும் அந்த சாதம் அன்னம் இருக்கு இல்லையா, அதையாவது நைவேத்தியம் பண்ணணும். இங்க கொடுக்க 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 அதற்கான சக்தி பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆசாசியா முருகா இந்த கோயில் வந்தா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நீங்க எல்லாம் போவீங்க இல்லையா. அதனால இதுல எந்த ஒரு மிகைப்படுத்தலோ கிடையாது. எப்படி சத்ரு சம்ஹார யாகம்ன்றது திருச்செந்தூர்ல திருச்சீரலைவாயில நடக்கிறது அவ்வளவு விசேஷமோ, அது மாதிரி இந்த இடத்துல சத்ரு சம்ஹார யந்திரம் இருக்கக்கூடிய ஆலயம்தான் பெரும் பேரு கண்டிகை. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களோடு அற்புதமான ஒரு நம்பிக்கையூட்டும் தெய்வங்களை பற்றிய பதிவு என்னுடைய குருமார்கள் கொடுத்ததை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுதான் உண்மை. வாழ்க்கையில ஒரு பயம் அப்படின்றது எல்லாருக்கும் எப்பாவது கண்டிப்பா இருக்கும். பயம், எதிரிகள் தொல்லை, ஊர்லலாம் பகை இல்ல கோர்ட் கேஸ்ன்னு இருக்கும், அங்க சிலருடைய எதிர்ப்பு எங்களுக்கு இருக்கு, பயமா இருக்கு. இப்படிலாம் இருந்ததுன்னா அதற்கான மிகப்பெரிய தீர்வாக ஒரு ஆலயம் சென்னைக்கு மிக அருகில் இருக்கு. தினமா ரியல் எஸ்டேட் மாதிரி சென்னைக்கு மிக அருகில் சொல்றீங்கன்னா உண்மையாவே சென்னைக்கு மிக அருகில் இருக்கின்றது. சென்னையில இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா தோராயமா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அச்சிறுபாக்கம்னு வரும். அச்சு அறுத்த பாக்கம், அதுதான். அருணகிரியார் கூட முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா இப்படி பாடியிருக்க. அது சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அது ஆட்சிபுரீஸ்வரர்னு சிவபெருமானுடைய பிரதான ஆலை. அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார், ஏன்னா ஒண்ணு வாங்கினா இன்னொரு இலவசம்ன்ற மாதிரி இங்க போறவங்க முதல்ல பிள்ளையார பார்த்துட்டு கூட போகலாம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா பிள்ளையார் உங்களுடைய தடைகளை தகர்ப்பார். அவருக்கு ஒரு சூரத்தேங்காய் போட்டுட்டு உள்ள இருக்கிற சுவாமி அம்பாளை பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பெரும் பேரு கண்டிகை. இந்த ஆலயத்தை பத்தி தான் அடியேன் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன். இல்லம்மா எங்களுக்கு இந்த ஆலயம் தெரியும்னு சில பேர் இருப்பீங்க, நீங்களாம் மேலான பக்தர்கள். பலர் இது மாதிரி இருக்கிற ஆலயம் தெரியாமலே இருப்போம். ஆனா நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஆலயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்ப திருச்செந்தூர் போறதுல ஆர்வம் இருக்கு. திருச்செந்தூர்ல லட்சமா பக்தர்கள். அவன் கலியுக வரதனா இருக்கின்றான், வரப்பிரசாதி முருகப்பெருமான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா திருச்செந்தூருக்கு ஒரு ஒப்பான தலம் இங்க இருக்கு. எப்படி? அதற்கான வரலாறையும் அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம், இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கு. சிக்கல்ல அம்பாள் வேல் நெடுங்கண்ணி, நம்ம சிங்கார வேலன் அப்படின்ற நம்ம முருகனுக்கு வேல் கொடுக்கிறான். அவளா கொடுத்த வேலானா பராசக்தி அன்னைக்கு சிவபெருமான் கொடுத்தது. அதனால கச்சியப்பர் 2 தடவை கொடுத்தான்னு சொல்லியிருப்பாரு. எதனால கந்தபுராணத்துல அப்படி சொல்றாருன்னா, அப்பா எடுத்து வேலை அம்மா கிட்ட கொடுப்பாங்களாம், அம்மா அதை வாங்கி குழந்தைக்கு கொடுத்தாங்களாம். இப்ப அப்பா எக்ஸ்கர்ஷனுக்கு நம்ம போக பணம் கேட்டிருப்போம், அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க. அம்மா கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா இன்னைக்கு காசு கொடுத்துட்டாங்க,
சில பேருடைய அம்மா ஹோம் மேக்கரா இருப்பாங்க, அம்மா காசு கொடுத்தாங்கன்னு சொன்னதும் தப்பில்லை. ஆனா அம்மா கொடுத்த காசு எங்க இருந்து வந்தது? அப்பா கிட்ட இருந்தது. அது மாதிரி சிவபெருமான் தான் முதலில் வேலை கொடுக்கின்றார், அதை சக்தியானவள் பெற்று பராசக்தி முருகனுக்கு கொடுக்கின்றார். அப்ப 2 பேர் கரம் பெற்ற சக்திவே. அப்ப சிக்கலில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு போய் சம்ஹாரத்துக்கு வரப்போற. நாகப்பட்டினம் சிக்கல் அங்கே இருந்து வரும் பொழுது வழியில் வேல் பூஜை செய்ய முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வேலாயுதத்தோடு இருந்த தலம்தான் பெரும் பேரு கண்டிகை. இதை சொல்லும் பொழுது அடியேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா முருகன் தொடர்பான எல்லா பூஜைகளிலும் வேல் கொடுக்கும் பழக்கத்தை வச்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பானது. ஆனா வாங்கிக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். என்ன கொடுக்கறது தப்பானா இல்லை, ஆனா வாங்கிக்கும் பொழுது இதை நான் வாங்கி கொள்கின்றேன் என்றால் தினமும் அந்த வேலுக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் வாங்கணும். ஏன்னா கொடுக்கறவங்க ஒரு பூஜை பண்ணி கொடுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நல்ல மனசோட கொடுக்கலாம். நம்ம வாங்கிட்டு போய் அதை ஒரு இந்த மாதிரி ஒரு அலங்கார பொருள் மாதிரி வச்சிடக்கூடாது. ஏன்னா வேல் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசும் ஆயுதம், ஆயுதம்னு சொல்றோம், ஆனா அது ஒரு அழகுதான், அணிகலன் தான். பேசும் வேல் எங்கனாலும் நிற்கும். அப்ப அதற்கான பூஜைகளை செய்ய வேண்டும். படியேன் இல்லத்துல அப்படி நிறைய அன்பர்கள் கொடுத்த 3 to 4 வேல்கள் உண்டு. அது எங்க வீட்டுல எங்க அம்மா டெய்லியுமே பூஜை பண்ணுவாங்க. அப்ப வேல் இருந்தா வீட்டுல முருகனே இருக்கிறதுக்கு சமம். அப்ப காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும்? கண்டிப்பா விளக்கேத்தி வச்சு, அபிஷேகம்லாம் முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா கூட பேசிக்கா ஒரு விளக்கேத்தி வைத்து நம்ம சாப்பிடும் அந்த சாதம் அன்னம் இருக்கு இல்லையா, அதையாவது நைவேத்தியம் பண்ணணும். நீங்க கொடுக்க 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 அதற்கான சக்தி பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அது ஒரு பொருள் மாதிரி நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வேலை வீட்டில் வைத்து கொண்டு பூஜை செய்யாதது பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கான எதிர்மறை எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஏற்கனவே நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், நானா ஒரு புது பிரச்சனையை உருவாக்க கூடாது. இப்ப வேல் என்பது முருக சக்தி, அது வீட்டுல இருந்தா கண்டிப்பா பூஜை பண்ணணும். ரொம்ப நேரம் இல்லை, ஓம் முருகா இல்ல சரவணபவன் 3 தடவை சொல்லிட்டு ஒரு விளக்கேத்திட்டு ஒரு வாழைப்பழமோ இல்ல உலர்ந்த திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கி 2 நைவேத்தியம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அதோட பேசி அதுக்கான உயிர்ப்பு சக்தின்றதை நீங்க கொடுக்கணும். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதை முதல்ல கத்துக் கொடுத்தது யார் தெரியுமா? முருகன் தான். நாகப்பட்டினத்தில் வாங்கின வேலை கொண்டு வீரபாகு தேவர்கள் முதலான தன்னுடைய அப்படியே படைகளோடு முருகப்பெருமான் திருச்செந்தூர் நோக்கி செல்கின்றார். முருகன் நினைச்சா நிமிஷத்துக்கு போவார், ஆனா சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு போகணும்ன்றது அந்த இடத்திற்கான அருளை கொடுக்கின்றார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி செய்யூர் பார்த்தோம், அது எப்படி சம்ஹாரம் முடிஞ்சு முருகன் வந்த தலம். ஆனா இது பெரும் பேரு கண்டிகை. சம்ஹாரத்துக்கு போகும் பொழுதே முருகன் இந்த தலத்திற்கு இந்த இடத்துல தன்னுடைய வேல் வச்சு பூஜை செய்கின்றார். ஏன்னா முருகனுக்கு தெரியும் அம்மா கொடுத்த வேலுக்கு பூஜை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போறார். அப்ப இந்த இடத்தில் இருக்கும் முருகன் யாரு தெரியுமா? சத்ரு சம்ஹார முருகன். அங்கேயும் பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹார முருகன், இங்கேயும் பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹார முருகன் என்ற பெயரோடு தான் முருகப்பெருமான் இருப்பார். இதுல இன்னும் என்ன அழகுனா, பேரை நகர் வந்த பெருமாளேன்னு இந்த இடத்துல அருணகிரியார் பாடல் பெற்ற தலம். சில பேர் நினைக்கலாம் இது என்ன புது தலம், ஏதோ இந்த மாதிரிலாம் புது சரித்திரத்தோட வந்துடுறாங்களேனா, இதன் பெயர் புராண பெயர் பேரை நகர். இங்க அருணகிரியார் முருகனை வாழ வந்த பெருமாளேன்னு சொல்லிட்டார்னா இதை விட அந்த தலத்துக்கு என்னங்க வேணும்? அவர் மட்டுமல்ல, அருணகிரியார் வழியில் பாம்பன் சுவாமிகள் அந்த தலத்துக்கு போய் பல நாள் தங்குறார். தங்கினவர் என்ன பண்றாரா, முகனுடைய முகத்துக்கு ஒரு பாடல்னு பல பாடல்கள் எழுதுறார். அவர் மட்டுமல்ல, வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகனுடைய இன்னொரு பக்தர் இருக்கார், அவரும் சென்றிருக்கின்றார். வண்ணச்சரபம் சுவாமிகள் எங்க பார்க்கலாம்னா பாரிமுனை கந்தசுவாமி கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அவருடைய திருவுருவச் சிலை. முருக அடியார்களுள் வண்ணச்சரபம் சுவாமிகள் மிக மிக பிரசித்தி. அவர் சென்ற தலம். இப்படி பல பல அருளாளர்கள் சென்ற தலம் தான் பெரும் பேரு கண்டிகை. ஏன் பெரும் பேரு? ஏன் அப்படின்னா அகத்தியர் ஊர் ஊரா அழகா வருவார். அவர் வழிபட்ட லிங்க திருமேனிக்கெல்லாம் அகத்தீஸ்வரர்னு பேர். அவர் ஏன் இங்க வந்தாருன்னா, பார்வதி கல்யாணம் நடக்குது. அப்ப எல்லாரும் போய் அந்த பார்வதி கல்யாணத்தால வடக்கு இந்தியால போய் நின்றுட்டாங்க. அப்ப வடக்கு அப்படியே தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருச்சு. அப்ப சுவாமி என்ன பண்ணாரா, அச்சோ இப்படி ஆயிடுச்சே பூமி. அந்த கல்யாண டென்ஷன்லயும் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க. ஏன்னா மாப்பிள்ளை யாரு? நம்ம ஈன்ற நம்முடைய உலக நாயகன் நம்முடைய சுவாமி சிவபெருமான். அப்ப அகத்தியரை பார்த்து சொல்றாராம், லோகத்தை ரட்சிக்கணும், நீ அந்த சைட் போகணும்.
2 விஷயம் அதுல. ஒன்று, குருமுனி அவருக்கு சின்னதா தான் இருப்பார். அவரை போய் சமம் பண்ண அனுப்புனா அவருடைய தவ வலிமை எப்படி? நான் அங்க போகணும்னா ஆஜானு வாழ்வா இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் அனுப்பலாம் சுவாமி. பூதகணங்கள் உண்டாச்சு, பூதகணங்கள் அனுப்பல. அகத்தியரை கூப்பிடுற குருமுனி அனுப்பி நீ போய் நில்ல. எதுக்கு? பூமியை சரிசமமாக்கணும். அப்ப அவருடைய உயர்வை, அகத்தியருடைய உயர்வை சுவாமி எப்படி கொண்டு வராரு? நமக்கான உயர்வு, நமக்கான விளம்பரம் சுவாமியே கரெக்டான சமயத்துல தருவார். அதுதான் சத்தியம். அகத்தியருக்கு சந்தோஷம். தன்னை இப்படி கூப்பிட்டு இத்தனை தேவர்கள் தெய்வங்களுக்கு சமமா நம்மளை அனுப்புறாருன்னா சுவாமி மனசுல நம்ம எப்படி இருக்கோம்? அது சந்தோஷம். ஆனா ஒருத்தவங்க கல்யாண காட்சியை பார்க்காம நான் மட்டும் போகணுமா? இத்தனை பேர் பார்க்கறாங்க, எனக்கும் ஆசையா இருக்காதா? அதை விட என்ன வேணும்? கல்யாண காட்சி தானே, நான் லைவா உனக்கு காமிப்பேன்னு அகத்தியரை பொதிகைக்கு வந்த உடனே முதல்ல லைவ் பார்த்தது. இன்னைக்கு கிரிக்கெட், அண்ணாமலையார் தீபம்லாம் லைவ் நம்ம பார்க்குற மாதிரி முதல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை லைவா தரிசிச்சது யாருன்னா அகத்தியர். அதுக்கப்புறம் அவர் எந்தெந்த தலம் செல்கிறாரோ, அந்த லிங்க திருமேனியை வழிபாடு செய்கின்றாரோ, அவர் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணா அந்த சுவாமிக்கு அகத்தீஸ்வரர். அது மாதிரி எந்தெந்த இடத்துல போய் கல்யாணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த கல்யாண காட்சி ஒரு தடவை திருப்பி வந்தா நல்லா இருக்குமே நினைச்சா சுவாமி அங்கங்க கல்யாண கோலம் தரார். உதாரணம், திருவேற்காடு சென்னையில இருக்கு இல்லையா, கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன். அது கிட்ட பாத்தீங்கன்னா அகத்தியர் வழிபட்ட வேதபுரீஸ்வரர் ஆலயம். அங்க போனீங்கன்னா கல்யாண காட்சியில இருப்பார் லிங்கத்துக்கு பின்னாடி. இப்படி அங்க எங்கெல்லாம் அகத்தியர் அன்பால் இறைவனை அழைத்து கல்யாண கோலம் பார்க்கணும்னு கேட்கிறாரோ சுவாமி காமிப்பார். இப்ப அகத்தியர் அங்க வரார். பாருங்க எவ்வளவு பேர் வந்த தலம், பெரும் பேரு கண்டிகை. அகத்தியர் வரார். திடீர்னு அவருக்கு சுவாமி கல்யாணத்தை பார்க்கணும். அங்க மலையடிவாரத்தில் ஒரு சிவனாலயம். அங்க போய் உருகி வேண்டார், சிவா 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 நமச்சிவாய், உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்ட்ட உடனே பார்வதியும் பரமேஸ்வரனும் அவர் முன்னாடி தோன்றி, இந்தா ஒரு தடவை அந்த கல்யாண காட்சியை விட்டுட்டு பூமியை சமமாகணும்னு ஒரு பொது எண்ணத்தோட போனல, எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு ஒரு கல்யாண காட்சி அப்படியே ரசிக்கிறார் அகத்தியர். அப்படி ரசிக்கும் பொழுது இவர் கேட்டது பார்வதி திருமணம், பரமேஸ்வரனை மகன் கோலத்தில் பார்க்கணும். இவர் கேட்காமலேயே முருகப்பெருமான் தேவயானை திருமண கோலத்தை காண்பிக்கின்றார். இப்படி சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்கறதே பேருனா பாக்கியம். ஆனா கூட முருகன் கல்யாணத்தை அவனா வந்து தரிசனம் கொடுத்தா பெரும் பேர் இல்லையா? அது கேட்காத ஒன்றையும் இறைவன் கொடுக்கின்றான் அல்லவா? இது எனக்கு பெரும் பேருன்னா அதனால்தான் அந்த இடத்துக்கு பெரும் பேரு கண்டிகை. நமக்கும் ஒரு பேரு வந்தாலே போதும். பெரும் பேரு வந்தா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். பெரும் பேரு கண்டிகை என்று அந்த இடத்திற்கு செல்லும். இதுல இன்னொரு அழகு என்னன்னா, அங்க முன்னாடி அன்னவாகனம் அதுதான் இருக்கும். பொதுவா சுவாமிக்கு முன்னாடி நந்தி இருப்பார் சிவன்னா, பெருமாள்னா கருட ஆழ்வார் இருப்பார். அது மாதிரி இங்க முருகனுக்கு மயில் தானே இருக்கணும், சேவல் இருந்தா கூட சரி. ஆனா இங்க அன்னம் இருக்கும். எதுக்கு அன்னம்? ஏன்னா பிரம்மாதான் முருகனை மதியாமல் சென்று பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியலன்னு சொல்லிட்ட உடனே முருகன் கிட்ட குட்டுப்பட்டு சிறையிடப்பட்டார். அதனால தினம் முருகனை வேண்டுவேன் என்று பிரம்மன் எப்படி அண்ணாமலையாரை அன்ன வடிவம் எடுத்து பார்த்தாரோ அது மாதிரி இங்கேயும் முருகனை அன்ன வடிவம் எடுத்து பிரார்த்தனை செய்கின்றார். இங்க வள்ளி தேவியான இடம் மாறி இருப்பாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றது மாறி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சத்ரு சம்ஹார எந்திரம் இருக்கக்கூடிய இடம். இங்க சத்ரு சம்ஹார எந்திரம் ஒரு வாயா வார்த்தையா சுவாமியை பத்தி சொல்லணும்ன்றதுக்கெல்லாம் சொல்லல, ஒரு லாஜிக்கலி அதற்கான விஷயங்கள் இருந்தால்தான் சொல்லணும். ஏன்னா இதை நம்பி எவ்வளவு பேர் அவ்வளவு ஆசாசியா முருகா இந்த கோயில் வந்தா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நீங்க எல்லாம் போவீங்க இல்லையா? அதனால இதுல எந்த ஒரு மிகைப்படுத்தலோ கிடையாது. எப்படி சத்ரு சம்ஹார யாகம்ன்றது திருச்செந்தூர்ல திருச்சீரலைவாயில நடக்கிறது அவ்வளவு விசேஷமும், அது மாதிரி இந்த இடத்துல சத்ரு சம்ஹார யந்திரம் இருக்கக்கூடிய ஆலயம்தான் பெரும் பேரு கண்டிகை அப்படின்ற ஒரு ஆலயம். சத்ரு சம்ஹார யந்திரம் இருக்கிறதுனால என்ன, அங்க பூஜைகளும் பண்றாங்க. சின்ன குன்று, ஒரு மலை கோயில், நீங்கெல்லாம் ஏறி போகலாம். புதுமையா வந்த கோயிலானா எந்த கோயில்ல முருகன் இருந்தாலும் நம்ம பார்ப்போம், அது வேற விஷயம். இந்த கலியுகம்னு சொல்லும் பொழுதே முருகனால நம்ம அருள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதுதான் நிதர்சனம், சத்தியம். இதுவும் இவ்வளோ இப்பத்திக்கு பார்க்கும் பொழுது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்குது இந்த கோயில். அப்ப எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில். சில இடங்கள்ல கூட்டமா போய் பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும். பழனியா எவ்வளவு நேரம்னாலும் கியூல நிற்பம்பா,
திருவண்ணாமலையா, அண்ணாமலையாரை பார்க்க கியூல நின்னாது பார்ப்போம் அப்படின்ற பக்தர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அவர்களின் பக்தியும் மெச்சத்தக்கது. ஆனா இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போனா சுவாமிய தனிமையில ஏகாந்தமா தரிசனம் பண்ணி அவங்க கிட்ட அருள் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பீங்க இல்லையா? முக்கியமா ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசுல பயம், வெளியில எதிரி இருப்பாங்க அந்த காலத்துல, ஆனா இப்ப மனசுக்குள்ளேயே ஒரு எதிரி, பயம்ன்ற எதிரி, தேவையற்ற சிந்தனை, ஸ்ட்ரெஸ்ன்றோம், என்னென்னமோ எதிரி. ஐயோ என் வாழ்க்கையில இதுக்கு மேல நான் முன்னேறவே இல்லையே, ஓரளவு சம்பளம் இருக்கும் ஆனாலும் நமக்கு திருப்தி இல்லாம இருக்கும். ஆனா அந்த காலத்துல இந்த அளவுலாம் யோசிச்சாங்களானே தெரியல. நம்ம முன்னோர்கள் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அந்நிய வேலைக்கு உணவு கொடுத்தா போதும், உழைக்கிற உழைப்பு போதும், கடவுள் கொடுப்பாருன்ற அதீத நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு நம்ம எதிர்காலத்துக்கே வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு பயம், இது எல்லாருக்குமே இருக்கு, சம்பாதிக்கிறவங்களுக்கே இருக்கு, இதுதான் உண்மை. அப்ப ஏதோ ஒரு பயம், இல்ல வெளியில எதிரிகள், இல்ல வழக்கு, கோர்ட்ல கேஸ், எங்களுக்கு முடியல, நிறைய பேர் காசு கொடுத்துலாம் கரெக்ட் பண்ணிடுறாங்க, என்னுடைய நியாயத்துக்கு குரலே கிடையாதா, அப்ப நாங்க எங்க போறது அப்படின்னா, நீங்க எல்லாம் போக வேண்டிய இடம்தான் பெரும் பேரு கண்டிகை. அங்க போய் முருகனை பார்த்து, வள்ளி தேவயானைய பார்த்து, ஏகாந்தமா தனிமையில முருகனை வணங்கி, முக்கியமான அன்பர்கள் கிட்ட சொல்ற ஒரே விண்ணப்பம், திருப்புகழ், பேரை நகர் திருப்புகழ்னு போடுங்க, அது வந்துடும். அந்த பேரை நகர் திருப்புகழை பாடுங்க. எங்கெல்லாம் போறீங்களோ திருப்புகழ் பாடுங்க, இல்ல திருமுறை பாடுங்க. இது திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். அதனால அப்படி அச்சிறுபாக்கத்துக்கு போய் பிள்ளையாருக்கு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போய் ஆட்சிபுரீஸ்வரரை பார்த்துட்டு காலையில கிளம்பிட்டு, மலைன்றதுனால கொஞ்சம் வெயில் ஏறிடும், அதனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நீங்க ஒரு 9 மணிக்குள்ள ஏறி போயிடுறது உச்சிதமா இருக்கும். அதனால அப்படி போய் அங்க இருக்கிற முருகனை பாருங்க. மன பயம், யம பயம், சத்ரு, எதிரி, பகை, பிரச்சனை எல்லாமே தீர்ந்து விடும். ஏன்னா கேட்காத அகத்தியருக்கு வாலண்டியரா போய் முருகன் அப்படி காட்சி கொடுத்தானா எப்படிப்பட்ட கருணை கடலே கந்தா போற்றின்னு சொல்லணும். அதனால கேட்கும் நமக்கு கொடுக்கும் பன்னிருகை வள்ளலவன் பெரும் பேரு கண்டிகை அப்படின்ற அந்த அற்புதமான தலத்திற்கு செல்லுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பமும், அந்த முருகன் ஒரு வரப்பிரசாதியாக நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக அருளுவான். நம்பிக்கையோடு சென்று வாருங்கள், பயன் அடைவீர்கள். பலருக்கும் சொல்லுங்கள், முக்கியமா திருப்புகழ் பாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.